விக்ரம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் நடக்க ஆரம்பிச்சது. ஆனா இதுல நாம கொஞ்சம் எதிர்பார்க்காத விஷயம், காசிக்கு பதிலா அவரே அந்த இடத்துல இருப்பாருன்னு நாமளும் எதிர்பார்க்கல. காசியை கொல்றதுக்காக வந்து சேர்ந்தாலே மாயா, அவளும் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தவ கத்தியால குத்திட்டு போயிட்டே இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. நீளமான டயலாக் அங்க வந்து அவசியம் பேசணுமா? எல்லாத்தையும் நம்ம ஹீரோ விக்ரம் முழுசா கேட்டுட்டாரு. கரெக்டா மாயா குத்த வரவும் நம்ம ஹீரோ விக்ரம் போர்வைக்குள்ள இருந்து மாயாவோட கையை பிடிச்சிட்டு எழுந்திருச்சு உக்காந்தாரு. விக்ரமா அந்த இடத்துல பார்த்ததுமே மாயாவுக்கு உடம்புல உசிரே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ பயந்துட்டா. விக்ரம் நீயா அப்படின்னு கேட்கவும், ஆமா நீ எதுக்காக காசியை கொல்ல வந்த, அதை முதல்ல சொல்லுன்னு விக்ரம் கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு. விக்ரம் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் மாயா கிட்ட பதிலே கிடையாது. கையை விடு விக்ரம் அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சா. ஆனா ஏற்கனவே நம்ம ஹீரோ விக்ரம் மிகப்பெரிய வலை விரிச்சுதான் அந்த இடத்துல காத்துட்டு இருந்தாருன்ற விஷயம் மாயாவுக்கு தெரியாம போயிருச்சு. முட்டாள் மாயா விக்ரம் கிட்ட வசமா சிக்கிட்டா. இனி அவளால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வசமா சிக்கிக்கிட்ட மாயா அடுத்து என்ன பண்ண போறான்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. சந்தான கோபால பூஜையை நம்ம விஷப்பாம்பு செய்யும் வாயாலேயே இனியாவுக்கும் விக்ரமுக்கும் பண்ணி வைங்க அப்படின்னு புரோகிதத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலையை நம்ம ஹீரோ விக்ரம் உருவாக்கிட்டாரு. இத விஷப்பாம்பு சிவத்தால ஏத்துக்கவே முடியல. அதுலயும் நம்ம ஹீரோ விக்ரம் மிரட்டியே தனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டாரு. இது விஷப்பாம்பு சிவத்துக்கு மிகப்பெரிய அவமானமா போச்சு. வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் விஷப்பாம்பு சிவத்தை ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி செயல்பட்டு தனக்கு ஏத்த மாதிரி நடக்க வச்சுட்டாரு. இதைதான் அந்த ஆளால பொறுத்துக்கவே முடியல. என்ன வழக்கம் போல இந்த முறையும் ஹீரோ விக்ரம் மேல கோவம் வராது. மொத்த கோவமும் நம்ம ஹீரோயின் இனியா மேலதான் அந்த ஆளுக்கு திரும்பும். கூடவே தேவையான அளவுக்கு விஷவள்ளியும் ஏத்தி விட ஆரம்பிச்சிருவா. ஊரெல்லாம் சுத்திட்டு நம்ம ஹீரோ விக்ரமும் இனியாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்ததுமே அழவே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நீ அழவே கூடாது, எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்டாரு விக்ரம். இந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்பவும் சந்தோஷமான நாள். நான் என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தனோ அது எல்லாமே எனக்கு நடந்துருச்சு. இதை விட சந்தோஷம் எனக்கு வேற தேவையே இல்லைன்னு கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம திவ்யாவுடைய பிரச்சனைய பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ரவுடியை தான் நேரா போய் மிரட்டிட்டு வந்ததையும், அவன் ரொம்ப திமிரா பேசினதையும், நாளைக்கு காலையில உனக்கு எனக்கு கல்யாணம் இல்லைன்னா உன்னுடைய அழகையை அழிச்சிருவேன்னு அவன் சொன்னதையும் நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட சொல்லவும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம இருன்னு அவரை நம்பிக்கை கொடுத்தாரு. சொன்னதோட நிக்காம அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேரவும் செஞ்சாரு. அவனும் தாலியோட தயாரா தான் வந்திருந்தான். அந்த பக்கம் போயிட்டு இருந்த திவ்யாவை தடுத்து நிறுத்தி தாலி கட்டிக்க தயாரா இருக்கியா அப்படின்னு கிண்டலா பேசவும், பின்னாடி விக்ரம் வந்து நின்னுட்டாரு. அவர் வந்தது கூட தெரியாம மிரட்டிக்கிட்டு இருந்தான். திவ்யா நம்ம ஹீரோ விக்ரம பார்த்துட்டு அவன் மிரண்டு போயிட்டான். அப்புறம் என்ன, வழக்கம் போல நம்ம ஹீரோ விக்ரம் அந்த ரவுடியை போட்டு புரட்டினாரு. நாம எதிர்பார்த்த மாதிரியே அவனை அரெஸ்டும் பண்ணி லாக்அப் குள்ளையும் தள்ள சொல்லிட்டாரு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள விஷப்பாம்பு சிவம் புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தாரு. வீட்டை விட்டு வெளியே வந்தவரு தான் கைய செங்கலை வச்சு தேய்ச்சிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதை பார்த்ததும் பதறி போன விஷவள்ளி, என்னன்னா ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கவும், என்னுடைய எதிரிய என் கையாலேயே வாழ்த்துற மாதிரி பண்ணிட்டான் அந்த ராஸ்கல். யார் மூஞ்சில் நான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் மூஞ்சிலேயே முழிக்க வச்சுட்டு என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். அதான் செங்கலை வச்சு என்னோட கைகளை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு விஷப்பாம்பு சிவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.